Praise the Lord. என்னுடைய ப்ரொஃபஷனில் வந்து பீயிங் கஸ்டமர் கேர் மேனேஜர் டெய்லி பஞ்சாயத்து டெய்லி பிரச்சனைகள் இருக்கும். அது டெய்லி தீர்க்கிறதுக்கு கர்த்தர் ஞானம் கொடுத்துருக்கிறார். அந்த வகையில் நான் வந்து சாட்சின்னு சொல்ல வந்து ஒரு வாரத்தில் வந்து நிறைய டைம் பத்தாது. அது ஒரு சாட்சி சொன்னாலே முழுசாக சொல்லி முடிக்கிறதுல பாதி 90% சிஸ்டருக்கு புரிய மாட்டேன். முடிச்சதுக்கப்புறம் திரும்ப பேசணும். இப்போ என்னுடைய ஒரு விஷயம் நான் இப்போ ஆராதனை செய்து கொண்டிருக்கும் பொழுது சாட்சின்றது நிறைய விஷயம் நம்ம கண் முன்னாடி நடக்குது. நம்ம பார்த்ததை சாட்சியாக சொல்கிறோம். நம்ம பார்க்காத அற்புதங்கள் ஏராளமாக இருக்குது. அதை நினைவு கூறுகிறதுக்கு நம்முடைய இருதயம் கடினப்பட்டு போயிடுது. ஆராதனை வேலையில் வந்து ஒரு விஷயம் என்னுடைய மைண்டில் வந்து நேற்று நைட்டு வந்து ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்களா, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு வயசானவர் வந்து மின்கம்பத்து மேலே ஏறி ஆட்டம் போட்டுட்டு இருப்பார் நேற்று. அதுக்கப்புறம் அந்த டைமில் உஷாராக வந்து அதை பவர் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக அதை நிறைய பேர் ஃபோட்டோ இது வீடியோ எடுத்துருக்காங்க. அதை காட்டினா தொங்கிட்டும் இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு இருந்தது. 2-3 தடவை நான் ரிப்பீட் பண்ணும்போது நானும் பிரச்சனை இந்த விஷயமா பேசிட்டு இருந்தோம். அவர் மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி நடந்துகிட்டார். அந்த சூழ்நிலையில் அவர் வந்து அதை ஒரு விஷயம் பார்க்கும்போது என்னுடைய அந்த நியூஸுக்கும் எனக்கு இருக்க தொடர்பு என்னன்னா, நேற்று ஒரு என்னுடைய பழைய நாட்கள் வந்து நினைத்து பார்த்தேன். அது இப்போ ஆராதனை வேலையில் வந்து இல்லை, எங்கேயோ வாழ்ந்துட்டு இருந்தாங்க, எங்கேயோ அலைஞ்சு. உண்மையிலே சொல்லப்போனா இந்த புருஷவாக்க எங்க இந்த பெரம்பூர் ஏரியா எங்க கஞ்சா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அடிக்ஷன்ல ஒரு வெறித்தனமான ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையான மனுஷனா இருந்தான். அப்படி அலைஞ்சு அந்த ஆளை விட இன்னும் கேவலமான ஒரு வயதான ஒரு ஆளை எங்க ஏறி எங்க ஆடி எங்க விழுந்து எந்த கைகால இழந்து நான் எப்படி பிச்சைக்காரனா ரோட்டில் இருந்துருப்பேன்னு தெரியாது. அவ்வளவு உண்மையிலே கேவலமா வெறும் குடி வெறும் கஞ்சா இது தவிர ஒண்ணுமே தெரியாது. ஃபுல் டைம் ஒர்க் பண்ற டைம்லயும் அந்த ஒர்க் பண்றது பார்ன்றதுனால ஒண்ணுமே தெரியாது. அப்படி போதையில் இருந்துட்டு இருந்தான். அந்த கர்த்தருடைய ரத்தத்தினால ஏசப்பா எனக்கு கல்வி நேரத்தை நிப்பாட்டின அந்த நிலைமை நான் வந்து வர்ஷிப் பண்ணும்போது கர்த்தர் எனக்கு ஒரு சின்ன ஒரு என்னுடைய இருதயத்தை கொஞ்சம் கடினத்தை தளர்த்தும் போது அதை என்னால் உணர முடிஞ்சது. எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் அவர். இந்த நாளில் நிலைநிற்க பண்ணியிருக்கிறார். என்னை குடும்பமாக்கி இருக்கிறார், என்னை விசாலமாக்கி இருக்கிறார், என்னை பெருக்கி இருக்கிறார், எனக்கு அன்பு கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்து ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவருடைய நிழலில் தங்கித்தா பறிக்க அவருடைய ஆலயத்தில் வந்தவரை ஆராதிக்க எவ்வளவு பெரிய கற்றுக் கொடுத்த கிருபை. இது எவ்வளவு பெரிய அதிசயம். என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த அதிசயம். என்னை எவ்வளவு பணம் கொடுத்து எதுவும் நடக்குது. நம்மளுடைய இருதயத்தின் நிறைவை, இருதயத்தில் சந்தோஷம், குடும்பத்தில் சமாதானம், பாதுகாப்பு, அவரை மேலாக வந்து வர்ஷிப்பட்ட ஒரு பெரிய கிருபை எத்தனை பேர் கிடைக்கிறது. நமக்கு கொடுத்த கர்த்தர் அவர் எவ்வளவு நல்லவர். அதை ருசிக்கிறதுக்கும் நமக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட செய்த அற்புதங்களுக்காக கோடானு கோடி ஸ்தோத்திரம்.